வீட்லேயே ஐஸ்கிரீம் ரோல் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? செம்ம டேஸ்ட்டாக சூப்பர் ஈஸியாக செய்யலாமா? இதுக்கு நீங்கள் டபுள் க்ரீம் இல்லைன்னா எக்ஸ்ட்ரா திக் டபுள் க்ரீம் கூட யூஸ் பண்ணலாம். இது பக்கத்து ஸ்டோர்ஸில் கிடைக்குதான்னு பாருங்கள், இல்லைன்னா கண்டிப்பாக அமேசானில் கிடைக்கும். எக்ஸ்ட்ரா திக் டபுள் க்ரீம் யூஸ் பண்ணுறீங்கன்னா 1.5 கப் எடுத்துக்கோங்க. அதே இது டபுள் க்ரீம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 2 கப் எடுங்க. எக்ஸ்ட்ரா திக் டபுள் க்ரீம் தான் இந்த மாதிரி கெட்டியாக இருக்கும். டபுள் க்ரீம் போரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற எக்ஸ்ட்ரா திக் டபுள் க்ரீம் இதுதான். நமக்கு தேவை டபுள் க்ரீம் கன்சிஸ்டன்சி தான். அதனால ஒரு 1/4 கப் பாலை இதோடு சேர்த்து நல்லா அடித்து டபுள் க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வர போகிறோம். நம்ம ஊரில் டபுள் க்ரீம் தான் மோஸ்ட்லி அவைலபிள். அது யூஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக பால் சேர்க்க வேண்டாம். பால் சேர்த்து அடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் கன்சிஸ்டன்சி இருக்கும். இதில் 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேருங்க. உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணுமோ அந்த ஃப்ளேவர் சேர்த்துக்கோங்க. வெனிலா எசன்ஸ் தான் சேர்க்கணுங்கிறது கிடையாது. இதோட 1 கப் கண்டென்ஸ் மில்க்கும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இதெல்லாம் கலந்து விட்டிங்கன்னா நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வரும். இதுக்கு ஐஸ்கிரீம் சர்னர் தேவையில்லை, மிக்சியில் போட்டு அடிக்க வேண்டாம். கையை வச்சே கலந்து விட்டு சூப்பராக ஐஸ்கிரீம் செஞ்சிடலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் கடையில் வாங்குகிற ஐஸ்கிரீமை விட ரொம்ப ஸ்மூத்தாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்மளோட ஐஸ்கிரீம் மிக்சர் ரெடி. அடுத்ததாக ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். பிளேட் இந்த மாதிரி ஸ்டீல் பிளேட் யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது உங்களுக்கு சீக்கிரம் சில்லுன்னு ஆகிடும். வெளியில் எடுக்கும் போது கொஞ்சம் நேரம் சில்னஸ் இருக்கும். நம்ம இங்கே செய்ய போகிறது ஐஸ்கிரீம் ரோல் இல்லையா? ரோல் பண்ணுறதுக்கு வசதியாக வேணும்ல, அதனால கொஞ்சம் தின்னாகவே அதை ஊற்றுங்க. ரொம்ப திக் லேயர் போட்டிங்கன்னா ரோல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அங்கங்கே கேப் இல்லாமல் ஈவனாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிடணும். இதை நம்ம இப்போ கஸ்டமைஸ் பண்ண போகிறோம். அதாவது உங்களுக்கு வேணுங்கிற ஃப்ரூட்ஸை இதில் ஸ்ப்ரெட் பண்ணணும். நான் இங்கே ஸ்ட்ராபெரிஸும் ப்ளூபெரிஸும் யூஸ் பண்ணுறேன். இதில் நீங்கள் எந்த பழனாலும் யூஸ் பண்ணலாம் இல்லையா? ஆனால் எஸ்பெஷலி மாம்பழம் பலாப்பழம் சேர்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதோ முடிஞ்சுது. இது அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிடலாம். ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ண ஆரம்பிங்க. இதுக்கு ஸ்பெஷல் கரண்டி தான் வேணுங்கிறது இல்லை, கொஞ்சம் ஃப்ளாட்டான கரண்டி, அதாவது தோசை கரண்டி இருந்தால் கூட ஓகே தான். சைடில் இந்த மாதிரி 2 கோடை போட்டுட்டு ரோல் பண்ணிங்கன்னா ஈஸியாக ரோல் பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ண ஐஸ்கிரீம் மிக்ஸில் பாதிக்கும் குறைவாக தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை தவிர இன்னொரு 2 சின்ன பிளேட் யூஸ் பண்ணிங்கன்னா 2 செட்டு செய்யலாம். இதோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ரோல் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பார்க்கவே நல்லா இருக்குல்ல? இன்னும் கூட உங்களுக்கு பிடிக்குன்னா கொஞ்சம் நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ், சாக்லேட் சிப்ஸ் கூட சேர்த்து. இதுக்கு மேலே உங்களுக்கு சாக்லேட் பிடிக்குன்னா சாக்லேட் சிரப் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இல்லை இந்த மாதிரி ஃப்ரூட்ஸோடு சர்வ் பண்ணிங்கனாலும் செம்மையாக இருக்கும். ஸோ இந்த ஐஸ்கிரீம் ரோல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.